குடும்பத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் குடும்ப தலைவர் தான் இது தப்பு அப்படின்னு தட்டி கேட்டு அவங்கள நல்வழிப்படுத்தணும். அப்போ தானே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். 4-5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கே குடும்ப தலைவர் ஒழுக்கமாக இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் போது, இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டை ஆள்ற சிஎம் அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அப்போ தப்பு பண்ணுறவங்கள தட்டி கேட்கணுமா, இல்லை தட்டி கொடுத்து அவங்க மட்டும் வளர்ந்துட்டு போகணுமா? நீங்கள் உங்களுடைய அந்த டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம், இத்தனை விஷயமா நாங்கள் இதில் தான் இருக்கோம், நாங்கள் இதுக்கு தான் விசுவாசம் காமிப்போன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாரை பற்றினா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி யோசிங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பையனுங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். அவங்க முதல்ல உங்கள் குடும்பத்து மேலே விசுவாசமாக இருங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நிலமை மாறும்னு யோசித்து ஓட்டு போடணுமே தவிர, நான் டிஎம்கேல இத்தனை வருஷமாக இருக்கேன், அவங்க என்ன பண்ணாலும் நான் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னா அது தப்பு. தயவு செஞ்சு நாளைக்கு எல்லாரும் விஜய்க்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுதுங்கிறத நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே பார்ப்பீங்க. உங்களுடைய தலைமுறை மாறுறதுக்கு கண்டிப்பாக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.